அதிமுக அவைத்தலைவர் தமிழ்மகன் உசேன் தலைமையில் பொதுக்குழு கூட்டம் நடைபெறும் என்று எடப்பாடி பழனிசாமி அறிவித்திருக்கிறார். டிசம்பர் மாதம் 10ஆம் தேதி அதிமுக பொதுக்குழு கூட்டம் நடைபெறும் என்று எடப்பாடி பழனிசாமி அறிவித்திருக்கிறார். வானகரத்தில் உள்ள ஸ்ரீவாரு வெங்கடாச்சலபதி மண்டபத்தில் அதிமுக செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டம் நடைபெற உள்ளது. அதிமுக பொதுக்குழு மற்றும் செயற்குழு கூட்டம் டிசம்பர் 10ஆம் தேதி நடைபெறும் என்று எடப்பாடி பழனிசாமி அறிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். அவைத் தலைவர் தமிழ்மகன் உசேன் தலைமையில் இந்த பொதுக்குழு கூட்டம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. வானகரத்தில் உள்ள ஸ்ரீவாரு வெங்கடாச்சலபதி மண்டபத்தில் அதிமுக செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டம் நடைபெறும் என்று எடப்பாடி பழனிசாமி அறிவித்திருக்கிறார். டிசம்பர் 10ஆம் தேதி இந்த கூட்டம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அவைத் தலைவர் தமிழ்மகன் உசேன் தலைமையில் இந்த செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டம் டிசம்பர் 10ஆம் தேதி நடைபெறும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக நாம் பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் குணசேகரன் நம்மோடு இணைந்திருக்கிறார். விவரங்கள் குணசேகரன். அதிமுகவிலேயே பொதுக்குழு மற்றும் செயற்குழு கூட்டம் ஆண்டுக்கு ஒரு முறை நடத்தப்படுவது வழக்கமாக இருக்கக்கூடிய ஒரு நிலையில் இந்த ஆண்டு அதிமுகவினுடைய பொதுக்குழு என்பது செயற்குழு இரண்டும் சேர்த்து 10ஆம் தேதி, அதாவது வரக்கூடிய அடுத்த மாதம் டிசம்பர் மாதம் 10ஆம் தேதி புதன்கிழமை காலை 10 மணிக்கு வானகரத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீ வாரு வெங்கடாச்சலபதி அந்த திருமண மண்டபத்தில் நடைபெறும் என தற்பொழுது அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்திருக்கிறார். ஒவ்வொரு ஆண்டும் ஒரு பொதுக்குழு 2 செயற்குழுவை கூட்டுவது அதிமுகவினுடைய சட்ட விதிகளுக்கு உட்பட்டிருக்கிறது. அதிலும் ஒரு பொதுக்குழு என்பது செயற்குழுவோடு சேர்த்து நடைபெறும், மற்றொன்று செயற்குழு மட்டும் தனியாக நடைபெறும். இந்த நிலையில் தேர்தலுக்கு முன்பாக ஒரு பொதுக்குழு மற்றும் செயற்குழுவினை அதிமுகவினுடைய சார்பில் இருந்து ஒவ்வொரு ஆண்டும் அழைப்பு விடுப்பது வழக்கமாக இருந்து வரக்கூடிய ஒரு நிலையில் இந்த ஆண்டு அடுத்த மாதம் டிசம்பர் மாதம் 10ஆம் தேதி இந்த பொதுக்குழு கூட்டுவதாகவும் அதனைத் தொடர்ந்து செயற்குழு உறுப்பினர்களும் சிறப்பு அழைப்பாளர்களும் அனைவருக்கும் தனித்தனியே அழைப்புதல் அனுப்பப்படும் எனவும் அதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. உறுப்பினர்கள் அனைவரும் ஒவ்வொருவராக தங்களுக்கு அனுப்பப்படக்கூடிய அந்த அழைப்புதலை தவறாமல் எடுத்து வர வேண்டும் எனவும் பொதுக்குழு மற்றும் செயற்குழு கூட்டத்தில் கலந்து கொள்ளுமாறும் இந்த அழைப்பின் மூலமாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதிமுகவில் பல்வேறு உட்கட்சி பிரச்சனைகள் இருக்கக்கூடிய ஒரு நிலையில் இந்த பொதுக்குழு செயற்குழு கூட்டத்தில் பல்வேறு முக்கிய தீர்மானங்களும் அதில் நிறைவேற்றப்பட இருக்கின்றன. இதனைத் தொடர்ந்து அந்த தீர்மானங்களை நிறைவேற்றுவதற்கு உண்டான அந்த தீர்மானங்களை தயாரிப்பதற்குண்டான அந்த வழிகாட்டு குழுவினையும் விரைவில் ஓரிரு தினங்களுக்குள்ளாக அதிமுக தலைமை நியமிக்கப்பட இருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கக்கூடிய ஒரு நிலையில் தற்பொழுது இந்த பொதுக்குழு செயற்குழு கூட்டத்திற்கான அந்த அழைப்பு தற்பொழுது அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. அதிமுக பொதுக்குழு மற்றும் செயற்குழு கூட்டம் டிசம்பர் 10ஆம் தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி குணசேகரன்.